பணத்து மேல பேராசை வச்சா அதோட பின்விளைவு எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு நிறைய சினிமா காமிச்சிருக்கு. அதே விஷயம் இந்த படத்துலயும் நடந்திருக்கு. ஜுராசிக் பார்க்ல கூட பணப்பேராசை எல்லாம் இருக்கும் அப்படின்னு தானே கேட்குறீங்க? வாங்க பார்த்துடலாம். என்னப்பா ஸ்டார்ட் பண்ணலாமா? வெல்கம் டு த பில்டப் சினிமாஸ் மாமி. படத்தோட ஸ்டார்டிங்ல ஜுராசிக் பார்க் லேபை வந்து காமிக்கிறாங்க. அந்த லேப்ல மரபணுவை மாற்றம் பண்ணி புதுவிதமான டைனோசர்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த லேப்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருது. இதனால அங்க இருக்கிற டைனோசர் எல்லாம் அந்த லேபை விட்டு வெளியே தப்பிச்சு ஓடிடுது. இதனால பாத்தீங்கன்னா இந்த இடத்த கவர்மெண்ட் வந்து தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு பேன் பண்ணியிருக்காங்க. இது தெரிஞ்சுமே இந்த இடத்துக்கு ஒரு டீம் போறாங்க. அது ஏன் தெரியுமா? பணப்பேராசை. On the island we're headed to, 24 species have survived there alone. இந்த டீம் வந்து அந்த தீவுக்கு எதுக்கு போறாங்க அப்படின்னா, அங்க இருக்கிற டைனோசரோட பிளட் சாம்பிளை வச்சு புதுவிதமான மருந்துகள் தயாரிச்சு அதை வித்து காசாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த டீம் வந்து போறாங்க. அப்படி அங்க போனவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. Let's go. Millions of lives are saved. காட்ஜிலா படத்தை எடுத்த கேரத்தன் எட்வர்ட் அப்படிங்கிறத இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஸ்கார்லெட் ஜான்சன், ஜானத்தன் மைலி, மர்ஷல் ஆலி, ராபர்ட் ஃப்ரெண்ட் இவங்க எல்லாரும் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. நடிச்ச எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. Put ourselves in a place where we don't belong. Survival is a long shot. That's kind of our specialty. ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட மைனஸ் பத்தி பார்த்துடலாம். மைனஸ் என்னன்னா ஸ்டோரி தான். ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ஜுராசிக் பார்க் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்பதான் அந்த படத்தை பாக்குறேன். அப்ப பார்த்தா அதே கதை தான் இப்பவும் இருந்துச்சு. முதல்ல பார்த்த ஜுராசிக் பார்க்கை விட இந்த படத்துல கதை வந்து அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இல்லை. அது ஒண்ணுதான். கதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுமாரா தான் இருந்துச்சு. We're not gonna let you get hurt, okay? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைனோசர்ஸை வந்து நிறைய காட்டவே இல்லை. டைனோசர் வந்து ரொம்ப கம்மியா தான் காமிச்சிருந்தாங்க. முக்கியமா எனக்கு பிடிச்ச டீரெக்ஸை வந்து ரொம்ப ரொம்ப டம்மியா காமிச்சிட்டாங்க. இது வந்து எனக்கு மிகப்பெரிய டிசப்பாயிண்டா இருந்துச்சு. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம ஒரு ஃபேமிலி வந்து திணிச்சு அவங்களுக்கு ஒரு ஆபத்து, அவங்க இப்பெல்லாம் தப்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் அந்த படத்துக்கு தேவையே இல்லை. Maybe only the worst ones here. அதுக்கப்புறம் முக்கியமா சொல்ல போனா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான். கிளைமேக்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஒர்த்தா இல்லை. ஜுராசிக் வேர்ல்டு படத்துக்கு வந்து கிளைமேக்ஸ் வந்து இவ்வளோ டம்மியா முடிப்பாங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல. அதாவது ரொம்ப சிம்பிளா முடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அதனாலே பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து அந்த அளவுக்கு நம்மளை கனெக்ட் பண்ற மாதிரி இல்லை. மோஸ்ட்லி ஜுராசிக் பார்க் ஃபேன்ஸுக்கு வந்து இது வந்து ஒரு டிசப்பாயின்மெண்டா இருக்கலாம். She's scared though. படத்தோட பிளஸை பத்தி நான் சொல்லுவேன். பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே தான். ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜுராசிக் பார்க் வந்து விசிடி பிளேயரை போட்டு டிவில பார்த்தேன். அதுக்கப்புறம் ஜுராசிக் வேர்ல்டா இப்பதான் பாக்குறேன், அதுவும் தியேட்டர்ல 3Dல பார்த்தேன். அந்த 3D பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த விஷுவல்ஸ், அந்த அவங்க காட்டுற லொகேஷன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு 3Dல பாக்குறதுக்கு. Don't see that every day or ever. தியேட்டர்ல பாக்குறதுக்கு ஒரு தரமான படம் தான் ஜுராசிக் வேர்ல்டு. எல்லாரும் குடும்பத்தோட பார்க்கலாம், தனியாவும் பார்க்கலாம், குடும்பத்தோட பார்க்கலாம். கண்டிப்பா எல்லாரும் ஒரு வாட்டி தியேட்டர்ல போய் இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. தியேட்ரிக்கல் மூமெண்ட்ங்கிறது இந்த படத்துல ரொம்ப அதிகமாவே இருக்கு. அது வந்து இந்த படத்துல ஒரு பிளஸ் பாயிண்ட். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா பில்டப் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.